நற்றுணையாவது நமச்சிவாயவே. இன்னைக்கு குங்குளிய கலைய நாயனாருடைய குரு பூஜை. இவரு 63 நாயன்மார்கள்ல ஒருவர். இவருடைய இயற்பெயர் கலையனார். கலைய நாயனார் திருக்கடவுர்னு சொல்லப்படுற திருக்கடையூர் திருத்தலத்துல ஒரு அந்தனர் குலத்துல பிறந்தவரு. சிவபெருமான் மேல் கொண்ட பேரன்பு பக்தியின் காரணமா தினமும் கோவில்ல குங்குளிய தூபம், அதாவது சாம்பிராணி மாதிரி நல்ல நறுமண புகைய தரக்கூடியது, இந்த குங்குளிய தூபம் இடுற பணிய பெரும் தொண்டா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இதன் காரணமா தான் கலையனார் குங்குளிய கலைய நாயனார்னு அழைக்கப்பட்டாரு. கலையனார் ரொம்ப செல்வ செழிப்போட இருந்தப்ப இந்த தொண்டை பெரும் சிறப்போட செஞ்சுட்டு வந்தாரு. ஆனா காலப்போக்குல சிவபெருமான் இவருடைய பக்திய சோதிக்கிற நாளும் வந்துச்சு. அவருடைய குடும்பம் வறுமையில வாடுச்சு. அவருடைய குடும்பத்தினர் 2 நாளா உணவில்லாம பசியில இருக்கிறத பார்த்து கலைய நாயனாருடைய மனைவி அவங்களுடைய தாலி பொட்டு தவிர மத்த தங்க குண்டுகளை எல்லாம் கழட்டி கொடுத்து நெல் வாங்கிட்டு வர சொல்றாங்க. நெல் வாங்க போற வழியில ஒருத்தர் குங்குளிய மூட்டை வித்துட்டு வரத பார்த்து பசியில வாடுற தன்னுடைய குடும்பத்தை விட இறைவனுக்கு செய்யற அந்த மாபெரும் தொண்டுதான் முக்கியம்னு அந்த தாலிய கொடுத்து குங்குளிய மூட்டைய வாங்கிட்டு நேர கோவிலுக்கு போயிடுறாரு. இவருடைய எல்லையற்ற பக்தியை பார்த்து மெச்சிய சிவபெருமான் அன்னைக்கு இரவே செல்வத்தின் அதிபதியான குபேரன் மூலமா கலைய நாயனாருடைய இல்லத்துல நவதானியங்களையும் பொன்னையும் பொருளையும் குவிச்சு வறுமைய நீக்கிறாரு. அது மட்டும் இல்ல, திருப்பனந்தாள்ல தாடகைன்ற பக்தையுடைய மேலாடை சிவபெருமானுக்கு மாலை சாத்தினப்ப நழுவினதுனால அவளுடைய அந்த துயரை போக்க சிவபெருமான் தானே தன்னுடைய தலைய சாச்சு அந்த மாலையை ஏத்துக்குவாரு. பிற்காலத்துல அந்த கோவிலுக்கு திருப்பணி செஞ்ச சோழ மன்னன் யானையை கொண்டு அந்த லிங்கத்தை நேராக்க முயற்சி செஞ்சியும் முடியாம போச்சு. இத தெரிஞ்சுக்கிட்ட கலையனார் இறைவனுடைய திருமேனில கயிற்ற கட்டி மறுமுனைய தன்னுடைய கழுத்துல கட்டி அன்போட இழுக்க சிவபெருமான் நேர நிமிர்ந்தாரு. இவருடைய முழு புராணத்தையும் நம்ம பெரிய புராணத்துல பார்க்கலாம். குங்குளிய கலைய நாயனார் முக்தி பெற்ற ஆவணி மூலம் தான் இன்னைக்கு. திருச்சிற்றம்பலம்.